நம்மதள தோனியின் ருத்ரதாண்டவ சிக்சர் மலை. நீண்ட தூர சிக்சரை பறக்கவிட்டு புதிய சாதனை. புள்ளிப்பட்டியலை தலைகீழாக புரட்டி போட்ட சிஎஸ்கே. கதறிய கேஎல் ராகுல். அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுத்த இன்றைய போட்டி. அதாவது சிஎஸ்கே வெர்சஸ் லக்னோ அணிகள் மோதிய இன்றைய போட்டி என்பது லக்னோ அணியின் ஹோம் கிரவுண்டில் தொடங்கியது. இந்த போட்டி தொடங்கி டாஸ் ஜெயிச்ச லக்னோ அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய சிஎஸ்கே அணியிலோ ஆரம்பம் முதலே கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க விளையாடினாங்க. எது சிஎஸ்கே போகிற போக்க பார்த்தா ஒரு 140 ரன்னு கூட தேராதுன்னு நினச்சப்ப நம்ம ஜடேஜாவோட இன்னிங்ஸ் வந்துட்டு சிஎஸ்கேவுக்கு ஒரு நல்ல அடித்தளமாக அமைந்தது. அதுவும் இதையும் தாண்டி போட்டியின் 18வது ஓவரில் மொயின் அலி அடித்த அந்த ஹாட்ரிக் சிக்ஸர் தாங்க. அதாவது தொடர்ச்சியாக 3 சிக்ஸர்கள் அடிச்சிருந்தாருங்க. இந்த போட்டியோட டேர்னிங் பாயிண்டே அது தாங்க. அதுக்கப்புறமா கடைசியாக களமிறங்கின நம்மதள தோனி இருக்கார் பாருங்க. மனுஷன் இவருக்கு வயசே ஆகலைங்க. 2 6 3 4ன்னு அடிக்க அதில் ஒரு சிக்ஸர் வந்துட்டு 101 மீட்டருக்கு பறக்க விட அப்படியே ஒட்டுமொத்த மைதானமும் ஆடி போச்சுங்க. தோனியோட இந்த அதிரடியால் 20 ஓவர்கள் முடிவில் சிஎஸ்கே அணி 176 ரன்கள் எடுத்திருந்தாங்க. மேலும் இந்த மைதானத்தில் இந்த 176 ரன்கள் என்பது கடினமான இலக்கு தான். இதனால் சிஎஸ்கே ரசிகர்கள் அப்போவே வெற்றிக்கான கொண்டாட்டத்தை தொடங்கிட்டாங்க. ஆனால் அந்த கொண்டாட்டத்தில் மண்ணள்ளி போடுற மாதிரி லக்னோ அணியோட ஓப்பனர்களான கேஎல் ராகுலும் மற்றும் குயின்டன் டீகாக்கும் மட்டுமே நின்று சூப்பராக அதிரடியாக விளையாடி சிஎஸ்கே அணியின் வெற்றியை தடுத்து லக்னோ அணி வெற்றி பெற காரணமாகிவிட்டார்கள். அதுவும் ஒரு கட்டத்தில் நம்ம பதிரனா முக்கியமான கேட்ச் ஒன்றை தவற விட அதுதாங்க சிஎஸ்கே அணியோட தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது. ஆனால் ஒன்றுங்க, என்னதான் இந்த போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணி தோல்வியை தழுவி இருந்தாலும் ரன் ரேட்டில் ஒன்றும் பெரிய அளவில் கம்மியாகலை. அது மட்டும் இல்லாமல் நம்மதள தோனியோட இந்த அதிரடி தாங்க இந்த தோல்வியையும் தாண்டி சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஓரளவுக்கு ஆறுதலாக இருந்தது. அதுவும் நம்மதள தோனி இப்படி அதிரடியாக ஆடிட்டு இருக்கும்போது விக்கெட் கீப்பரான கேஎல் ராகுல் வந்துட்டு டென்ஷனில் எல்எச்சி பவுலர்களை பிடிச்சி கத்துன்னு கத்தி தீத்துட்டாப்லங்க. அந்தளவுக்கு லக்னோ அணிக்கு நெருக்கடி கொடுத்த சிஎஸ்கே வந்துட்டு எதிர்பாராத விதமாக அடைந்த இந்த தோல்வி என்பது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த மேட்சை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.